வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 1, 6 பாவகங்களும் கடன் பாதிப்பும். அதாவது 1ஆம் பாவகமோ 6ஆம் பாவகமோ எப்படி கடன் ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை 2 விதமாக பார்க்க போகிறோம். தசாபுத்தி ரீதியாக எப்படி கடன் ஏற்படுத்த போகுது, கோச்சார ரீதியாக எப்படி கடன் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு கடன் ஏற்படணும் அப்படின்னா வருமானம் இல்லாட்டி தான் கடன் வாங்குவாங்க. அப்போ வருமானத்துக்குரிய பிளானட் என்ன அப்படின்னா பெரும் பணத்துக்குரிய பிளானட் குரு. அதே மாதிரி கொஞ்சமாக இருக்கக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு காரகன் சுக்கிரன். அப்போ குரு மேலேயோ சுக்கிரன் மேலேயோ கோச்சாரத்தில் கேது பயணம் பண்ணும்போது இந்த கடன் பாதிப்பு ஏற்படும். வருமான பற்றாக்குறையினால் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா கோச்சாரத்தில் நடக்கும். குரு மேலே கேது கோச்சாரத்தில் போகும்போதோ சுக்கிரன் மேலே கேது கோச்சாரத்தில் போகும்போதோ இந்த கடன் பாதிப்பு ஏற்படும். தசாபுத்தி ரீதியாக எப்போ கடன் ஏற்படும் அப்படின்னா 6ஆம் அதிபதியினுடைய திசை வரும்போதோ 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தினுடைய திசை வரும்போதோ அவங்களுக்கு கடன் பாதிப்பு ஏற்படும். இப்போ 6ஆம் அதிபதி திசையும் நடக்குது, அல்லது 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தினுடைய திசை நடக்குது. கோச்சாரமும் இந்த மாதிரி குரு மேலே கேதுவோ சுக்கிரன் மேலே கேதுவோ போச்சு அப்படின்னா 100% கண்டிப்பாக ஒரு கடனாளி ஆகி ஏதாவது ஒன்று விற்றுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தலையெழுத்துங்க. ஒன்று நடக்கும்போதே இவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்னா தசாபுத்தியும் ஒர்க் ஆகி கோச்சாரமும் ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2 உதாரண ஜாதகம் போட்டு இதை விளக்கலான்னு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் துலாம் லக்னம். துலாம் லக்னத்தில் குரு இருக்குது. அதுக்கு 6ஆவது இடத்துல சுக்கிரன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. பரிவர்த்தனைன்னா என்ன? சுக்கிரன் வீட்டில் குரு இருக்குது, குரு வீட்டில் சுக்கிரன் இருக்குது. இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை. அப்போ இப்போ எப்போ இவருக்கு கடன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு உண்மையான ஜாதகங்க. இவருக்கு எப்போ கடன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது கோச்சார ரீதியாக ராகு கேது இருக்குல்ல, கேது இந்த குரு மேலே பயணிக்கும் போதும் கேது இங்கே சுக்கிரன் மேலே பயணிக்கும் போது தான் இவருக்கு அதிக கடன் ஏற்பட்டிருக்கு. அதில் அதிகமான கடன் எப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது இங்கே கேது போகும்போது தான் அதிகமான கடன் ஏற்பட்டிருக்கு. மீனராசியில் கேது ட்ராவல் பண்ணும்போது அதிக கடன் ஏற்பட்டிருக்கு. துலாம் ராசியில் கேது ட்ராவல் பண்ணும்போது அதில் ஒரு 60% கடன் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது பெரிய பணம், சுக்கிரன்கிறது அன்றாட சம்பாதிக்கக்கூடிய பணம். அப்போ இது பரிவர்த்தனை ஆனதுனால கேது இங்கே வரும்போது குரு இங்கே போயிடுவார். குரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுவார். அப்போ சுக்கிரன் கூட தான் இந்த கேது கனெக்ட் ஆகும். அப்போ இதில் 60% கடன் ஏற்படுது. இதுவே இந்த கேது மீனராசிக்கு போகும்போது 100% கடன் ஏற்படுது. இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா குரு மேலேயோ சுக்கிரன் மேலேயோ கோச்சாரத்தில் கேது ட்ராவல் பண்ணும்போது கடன் நிறைய பேர் வாங்குறதுக்குரிய சூழல் ஏற்படும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தான் அதை நம்ம கையாளணும். இதனால் பாதிப்பு எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா 6ஆம் அதிபதியினுடைய திசை நடக்கும்போது இது 100% நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது கடன் வாங்குறதுக்கு உங்களை ஆட்படுத்தும். ஆனால் அந்த தசையும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி திசை, 6ஆம் அதிபதி குரு தானே. அப்போ குரு திசை அல்லது குரு புத்தி நடக்கும்போது கோச்சாரத்திலே இந்த மாதிரி கேது குரு மேலேயோ சுக்கிரன் மேலேயோ ட்ராவல் ஆச்சு அப்படின்னா 100% நீங்கள் கடன் வாங்குவீங்கிறத சொல்ல முடியும். அதனால் தசா புத்தி ஒரு 60%, கோச்சாரம் 40% நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். தசா புத்தியும் நடந்து கோச்சாரமும் நடந்தது அப்படின்னா 100% அந்த சம்பவம் நடந்தே தீரும். அப்போ ஃபஸ்ட்டு தசா புத்தி நடக்குதான்னு பாருங்கள். 6ஆம் அதிபதி திசை குரு திசையோ குரு புத்தியோ நடந்ததுன்னா அந்த டைமில் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அவர் ஜாதகத்திலே குருவும் கேதுவும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா கடன் கண்டிப்பாக வாங்குவாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கோச்சாரத்தில் குரு மேலேயோ சுக்கிரன் மேலேயோ கேது ட்ராவல் ஆகும்போது கடன் வாங்குவார். இப்போ குரு தசை குரு புத்தி 6ஆம் அதிபதி தசை புத்தியும் நடந்து கேதுவும் சுக்கிரன் மேலேயும் குரு மேலேயும் ட்ராவல் ஆச்சு, வருட அதாவது டிரான்சிட்டில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அப்பயும் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இவர் பெரிய கடன் வாங்கி வாழ்க்கையே நொந்து போகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு குரு தசை குரு புத்தியில். அப்பயும் கோச்சாரமும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சுன்னா தப்பிக்கலாம். கோச்சாரமும் இந்த மாதிரி கேது போய் அதை அந்த இடத்துல நின்றுச்சு அப்படின்னா வலுவாக லாக் பண்ணும் அவர். இப்போ உதாரண ஜாதகம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய். இவருக்கு எப்போ கடன் ஏற்பட்டிருக்கு, எந்த திசையில் கடன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சனி திசையில் தான் கடன் ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம் 6ஆம் அதிபதி செவ்வாய் தானையா, அப்போ செவ்வாய் திசையில் தானே கடன் ஏற்படணும், எப்படி சனி திசையில் கடன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கார்.
6ஆம் அதிபதி நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் தானே, 6ஆம் அதிபதி செவ்வாய் தானே, விருச்சிக ராசி வந்து செவ்வாயினுடைய அதிபதி, செவ்வாய் வந்து விருச்சிக ராசியினுடைய அதிபதி தானே, அவர் தான் 6ஆம் அதிபதி. அவர் நட்சத்திரத்தில் வந்து சனி போய் இருக்குது அப்படின்னா சனி திசை நடக்கும்போதும் இந்த கடன் பிரச்சனை வந்து வரும். அதாவது 6ஆம் அதிபதி திசை நடந்தாலும் கடன் பிரச்சனை வரும். 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் வேற ஒரு கிரகம் நின்னாலும் அந்த திசை நடக்கும்போதும் இந்த கடன் பிரச்சனை ஏற்படும். இப்போ சனி வந்து 8வது இடத்துல இருக்குது, ஆனால் அதை இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம். அப்போ சனி திசை அல்லது சனி புத்தி நடக்கும்போது இவருக்கு கடன் ஏற்படும் சொல்லலாம். இது நம்பர் 1 தசாபுத்தி ரீதியாக சொல்கிறது. கோச்சார் ரீதியாக எப்போ வந்து கடன் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இவர் 6ஆம் அதிபதியை லக்னத்தில் போய் இருக்கார். 6ஆம் அதிபதி லக்னத்தில் போய் இருக்காருன்னா யாருக்காக கடன் வாங்குவார்னா தனக்காக தான் கடன் வாங்குவார். இப்போ வேற ஒரு அதிபதி வந்து ஆறாம் அதிபதி வந்து வேற ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6ஆம் அதிபதி 2ல் இருக்குன்னா குடும்பத்துக்காக கடன் வாங்குவார். 6ஆம் அதிபதி 3ல் இருந்துச்சுன்னா இளைய சகோதரனுக்காக கடன் வாங்குவார். 6ஆம் அதிபதி 7ல் இருந்துச்சுன்னா ஒய்ஃப்காக கடன் வாங்குவார். இப்போ இங்கே 6ஆம் அதிபதி வந்து 1லேயே இருக்கிறதுனால இவருக்காகவே இவர் கடன் வாங்குவார். அது எப்போ அதிகமாக வாங்கினார் அப்படின்னா சனி தசை சனி புத்தி, 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் வந்து சனி, அந்த திசை வரும்போது இவர் அதிகமாக வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது சனி திசை வரல, இவருக்கு செவ்வாய் திசை வந்தாலுமே இவர் கடன் வாங்குவார். ஆனால் இவர் செவ்வாய் திசை சின்ன வயசில் செவ்வாய் திசை வந்ததுனால அடுத்து வந்து சனி திசை வருது. சனி திசை வந்து 6ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்கிறனால சனி திசை வந்து கடன் வாங்க வச்சுச்சு. இது தசாபுத்தி ரீதியாக நடந்துச்சு. தசாபுத்தி ரீதியில் நடந்தாலும் எப்போ ஸ்பெசிஃபிக்காக அவர் கடன் வந்து அதிகமாக வாங்கினார், அதனால் பாதிக்கப்பட்டு ஊரை விட்டு ஓடினார் அப்படின்னா கோச்சாரத்தில் கேது வந்து குரு மேலே பயணம் பண்ணும்போது, கோச்சாரத்தில் குரு வந்து அதாவது பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேலே கோச்சார கேது பயணம் பண்ணும்போது அதிக கடன் ஏற்பட்டுச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து லக்னா அதிபதி வந்து புதன் தானே, இந்த லக்ன அதிபதி மேலே 6ஆம் அதிபதி வந்து ட்ராவல் ஆச்சு கோச்சாரத்தில். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லக்ன அதிபதி மேலே ட்ராவல் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து வருமானத்தை குறிக்கக்கூடிய பிளானட் குரு மேலே கேது ட்ராவல் ஆகிருக்கு கோச்சாரத்தில். இந்த 2 அமைப்பும் கோச்சார ரீதியாக நடந்திருக்கு. தசாபுத்திலையும் வந்து 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இந்த தசை நடந்திருக்கிறதுனால இந்த 3 கம்பைண்ட் ஆகி அவர் கடன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இது 8ஆம் அதிபதியினுடைய திசைங்கிறதுனால தலைமறைவு வாழ்க்கை. அதாவது வந்து 6ஆம் அதிபதி 8ல் போய் இருக்காரா, அப்போ வந்து கடனுக்காக வந்து இவர் தலைமறைவு வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஊரை விட்டு ஓடிட்டார். இதுதான் 2 உதாரண ஜாதகம் மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது, குரு மேலேயோ சுக்கிரன் மேலேயோ கோச்சார கேது ட்ராவல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடன் வாங்குவார். அதுலேருந்து தப்பிச்சாலும் தசாபுத்தி வந்து 6ஆம் அதிபதி திசையோ 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தினுடைய திசையோ நடக்கும்போது கடன் வாங்குவார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் 6ஆம் அதிபதி வந்து லக்னாதிபதி மேலே ட்ராவல் ஆகுது. லக்னாதிபதி வந்து புதன் தானே, அது வேறு இடத்துல இருக்குது. ஆனால் புதன் மேலே இந்த லக்னாதிபதி மேலே 6ஆம் அதிபதி கோச்சாரத்தில் ட்ராவல் ஆகுது. இதுவும் ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3 விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். லக்னாதிபதி மேலே 6ஆம் அதிபதி போனாலோ 6ஆம் அதிபதி மேலே லக்னாதிபதி கோச்சாரத்தில் போனாலோ கடன் வாங்குவார். குரு மேலேயோ சுக்கிரன் மேலேயோ கேது கோச்சாரத்தில் போனாலும் கடன் வாங்குவார். 6ஆம் அதிபதியினுடைய திசை நடக்கும்போதோ புத்தி நடக்கும்போதோ கடன் வாங்குவார். 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது பிளானட் நின்று திசை நடத்தினாலும் கடன் வாங்குவார். இந்த 4 கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மொத்த புரிதலும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த டாபிக் வந்து 1, 6 பாவங்களும் கடன் பாதிப்பும் அப்படிங்கிற டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.